ஹலோ வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதிருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கோமா, எந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க. சரி. ஸோ இதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் கீ டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இந்த கொஸ்டின் பேப்பரோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீசெண்ட் இயர்ஸ்ல நடந்த எக்ஸாமினேஷன்லயே இது கொஞ்சம் லென்த்தியஸ்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, லென்த்தியஸ்டா இருந்தது. ஏன்னா அந்த அசஸ்மென்ட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது. அதை ரீட் பண்ணி கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. அதை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பார்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 4 to 5 5 to 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப வந்து ஆன்சர்ஸ் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. டைரக்ட் கொஸ்டின்ஸா இல்ல நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரூப் ஒன் பிரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ மாடரேட் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்ன கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து சயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஆக்ட் 10 நம்பர்ஸ் பத்தி ஆக்ட் 10 பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் இஸ் சி. 2, 1, 3 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? 2வும் 3யும் வந்து கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பயாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் சி. அப்போ இன்சுலினுக்கு டயபெட்டிஸ் மெலிடஸ், தைராக்சினுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்டர், எளிய காய்டர்னு சொல்லுவோம். அது முன்கழுத்து கடலை நோய்னு சொல்லுவோம். அடுத்து வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று வரும். அடுத்து வந்து growth ஹார்மோன் அப்படின்றது அக்ரோமெகலி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரோட்டினாய்டு. கரோட்டினாய்டு, குளோரோஃபில் ஏ, இதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க. குளோரோஃபில் பி, அடுத்து வந்து சாந்தோஃபில். ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 3க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 and 3 மட்டும் தான் சரியானது. ரைட் மேட்சஸ் என்னன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து 2வும் 3 மட்டும் தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் நோபல் பிரைஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ கரண்ட் அஃபயர்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி. மைக்ரோ ஆர்என்ஏ அதை பத்தி தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் அம்ரோஸ், அப்புறம் கிரே ரவுவன் அப்படின்றவங்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் அப்படின்றது வந்து ககன்யான் மிஷன் பத்தி கேட்டுக்கிறாங்க. இதுவும் வந்து கரெக்ட் அஃபயர்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. 1, 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் 1, 3 இஸ் கரெக்ட். சரிங்களா? நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலுமே வந்து ரஷ்யால தான் வந்து சார் நம்ம நம்ம செலெக்ஷன் பண்ணாலுமே வந்து ரஷ்யால தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ககன்யான் திட்டத்துக்கு. ஓகேங்களா? ரைட். அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். பிஎஃப்ஏஎஸ் வந்து பாலிஃப்ளூரோ ஆல்கைல். இது வந்து எக்ஸ்பான்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன இதை பத்தின ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியல. இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து செவன்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் வந்து எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஷன் டிமாண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணுயிரி. ஸோ இதுக்கு என்ன தேவை, மைக்ரோப்ஸ் தான் தேவை அப்படின்றதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வந்து எய்த் கொஸ்டின். எய்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ. இன்சர்ட் 3D தான் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு வருது. அடுத்து வந்து நைன்த் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டில் கீப்பர்ஸ் அப்படின்றவங்க இருந்த ட்ரைப்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ரவாட்ஸ். ரவாட்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து அசஷன் அண்ட் ரீசன்.
ஸோ இந்த கொஷின் 10th கொஷினுக்கான ஆன்சர் என்ன? இதை எதை பத்தி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ ஏ மற்றும் ஆர் வந்து சரி. ஆருக்கான மிகச்சரியான விளக்கம் ஏ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து மேட்ச் த கரெக்ட். ஸோ இதுல வந்து இந்த 11th கொஸ்டின்ல வந்து நீங்க இந்த கிருஷ்ணாவையும் சயாத்ரியும் நீங்க மேட்ச் பண்ணிட்டாலே இது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து முடிஞ்சிடும். ஏக்கு ஆப்ஷன் வந்து 4 அப்படின்னாலே இதை வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல அதாவது 2025 குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்குன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் கேட்டாங்க. கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் வந்து இதே பேட்டர்ன்ல படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால ஆர்டிகல்ஸ் நிறைய படிச்சுக்கணும். இயர் வைஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எதுக்கடுத்து எந்த ஈவெண்ட் வரும், எந்த இயர்ல எந்த ஈவெண்ட் வருது அப்படின்றதையும் நீங்க வந்து கரெக்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ 12th கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? அகமதாபாத் பில் ஸ்ட்ரைக் எப்போ? சாம்ரான் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2134. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th கொஸ்டின். ஹவு டிட் எஜுகேஷன் கான்ட்ரிபியூட் டு இந்தியன் ரினையன்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது அப்படின்றது ஹிஸ்டரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் இஸ் வந்து பி. பி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 213 ஒன்லி கரெக்ட். ப்ரொமோட்டிங் சயின்டிஃபிக் லேர்னிங்கும் ப்ரொமோட்டர் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸும் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து 14th கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பேஷ்வானாலே நம்மளுக்கு தெரியும் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது தெரியும். ஸோ இதை மேட்ச் பண்ணாலே நம்ம வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சலாம். ஏக்கு வந்து 2 அப்படின்னா ஸோ இது ஒன்று தான் இருக்கு. ஸோ அப்போ இதை வச்சே நம்ம அழகா மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் 14க்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து 15th கொஸ்டின். ஸோ 15th கொஸ்டின் இதுல நிறைய வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2-3 கொஸ்டின் வந்து புக் பேஸ்டு கேட்டிருக்காங்க. என்ன ஜேர்னல், என்ன புக்கு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால புக்ஸும் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இது வந்து நீங்க படிச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ 4321. இந்தியன் வேர்ல்டு ஜேர்னலுக்கு வந்து டுவான். அடுத்து வந்து டெலிகிராஃப் சேனலுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கன்லி. பெங்கால் கிர்கார் ஜேர்னலுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மெக்கலன். அடுத்து வந்து கல்கட்டா ஜேர்னல் வந்து ஜேஎஸ் பக்கிங்காம். ஓகேங்களா? ரைட். அடுத்து 16th கொஸ்டின். ஸோ 16th கொஸ்டின் வந்து ரீசன் அண்ட் அசர்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சினிமா வாஸ் பிகம் பாப்புலர் இன் 1940s. அடுத்து வந்து அண்ணா குட் அச்சீவ் ஹிஸ் ஐடியாஸ் த்ரூ சினிமா ஆர்டிஸ்ட். கண்டிப்பா அண்ணா வந்து அவருடைய தாட்ஸை வந்து ப்ரொபகேட் பண்றதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா சினிமா வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணாரு அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான விளக்கம். சரிங்களா? அடுத்த 17th கொஸ்டின். 17th கொஸ்டின்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாம்ரான் அஜிடேஷன் யார் பண்ணா? காதர் பாட்டி லாலா ஹர்தயால். கணபதி ஃபெஸ்டிவல் அன்னிபெசன்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் காந்திஜி. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து காந்திஜி கிடையாது, அன்னிபெசன்ட் வருவாங்க இல்லையா? அப்ப இது ரெண்டுமே தப்பு இல்லையா? கணபதி ஃபெஸ்டிவல் அண்ட் இது சியும் டியும் தப்பு. சாம்ரான் அஜிடேஷன் திலகர் பண்ண மாட்டார். அப்போ காதர் பார்ட்டி லாலா ஹர்தயால் மட்டும்தான். பி வந்து மட்டும்தான் கரெக்ட். பி தான் வந்து என்னது கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் வந்து சுப்பிரமணிய சிவா இன் தூத்துக்குடி தமிழ்நாடு. சுப்பிரமணிய சிவா கேம்பெயின் ஃபார் ஸ்ட்ரைக் இன் 1908. 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் எந்த மாசத்துல வந்து போராட்டத்துக்கு பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து மைனூட்டா கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து மந்த்தை வந்து நம்ம அந்த அளவுக்கு மைனூட்டா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ மார்ச் டு ஏப்ரல். இந்த பீரியட்ல தான் 1908 வந்து சுப்பிரமணிய சிவா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து 19th கொஸ்டின். 19th கொஸ்டின் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. ஓகேங்களா? நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியை பத்தி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து promulgated in April 1976 included provisions for healthcare, nutrition and more stress on education for girls. The goal was on eventual average family size of 2 children அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 19th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3வே கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து 20th கொஸ்டின் சத்ய சோதக் சமாஜ் 1973ல யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிராவ் புலே. 20th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் புலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆசிரம் வந்து சவுத் இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆசிரம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திருப்பத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண கிறிஸ்துகுல ஆசிரமம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆசிரமம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா. அடுத்தது 22 தலைக்கோட்டா பேட்டில். இதை வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகாஷி தங்காடி பேட்டில். ஓகேங்களா. ஸோ அந்த 2 வில்லேஜுக்கு இடையில தான் வந்து நடக்கும் இந்த வார். அதனால வந்து அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராககாசி தங்காடி போர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து 23 சிவாஜி வாஸ் க்ரோன்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிங். ஸோ மராத்தால இருந்து இந்த வாட்டி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிவாஜி வாஸ் க்ரோன்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிங் அப்படின்ட்டு எங்க ராய்காட் கோட்டையில தான் வந்து அவர் வந்து தன்னுடைய சுதந்திர அரசராக முடிசூட்டிக் கொள்வார். ஓகேங்களா. அடுத்து 24th இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து அவங்க எதெல்லாம் வந்து அவங்களோட மேஜர் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ட்ரேட் பண்றதுக்கு எதை ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள். சரிங்களா. ஸோ இதுல வந்து எது லைஃப் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்களா ஏற்றுமதி அப்படின்றது லைஃப் ஸ்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 மட்டும் இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நம்ம போடுற ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. ரைட். அடுத்து வந்து 25th கொஸ்டினுக்கு என்ன கேட்குன்னா தியோசபிக்கல் சொசைட்டி அது வந்து பிரம்மஞான சபையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிலீவ்ஸ் இன் கர்மா, யோகா அண்ட் இந்தியன் பிலாசபி, யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஹுட். அடுத்து டு ப்ரொடெக்ட் த சொசைட்டி ஃப்ரம் ஈவில் பிராக்டிசஸ். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 25th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 and 2 ஈவில் பிராக்டிசஸ் அதுல இருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான். சரியா. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 25க்கு. அடுத்து 26th கொஸ்டின் வந்து ஜோனல் கவுன்சில்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. ஏ மட்டும் தான் கரெக்ட், பி வந்து தவறு அப்படின்றது இருக்கும். அப்ப 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. ஓகேங்களா. அடுத்து வந்து 27th question. Sexual harassment of women at workplace act was enacted in the year 2030. And option is A. 28th question. Arrange the following events in chronological order. நான் சொன்னேன் chronological orderல அதை வந்து கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்ற கொஸ்டின்ஸே வந்து உங்களுக்கு ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. சரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து கோலக்நாத் கேஸ் வந்து எப்போ வந்துச்சு? கோலக்நாத் கேஸ், அடுத்து வந்து கேசவானந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ் கேஸ், அடுத்து வந்து ஏகே கோபாலன் கேஸ். இதுல வந்து ஏகே கோபாலன் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1950ல நடந்திருக்கும். அடுத்து வந்து கோலக்நாத் கேஸ் வந்து 1967, கேசவானந்த பாரதி கேஸ் வந்து 1973, மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து 1980. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆப்ஷன் 28th கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி 4123 4123 ஏகே கோபாலன் கேஸ், கோலக்நாத் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், அடுத்து மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த இயர் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து 29th கொஸ்டின் இதுல பாருங்க நிறைய வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ட் வார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 29th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி 3412. சி தான் கரெக்ட் ஆன்சர். 3412. ஓகேங்களா. கரெக்ட் ஆப்ஷன் என்னது 3412. இது வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் இருக்குல்ல, அதை நீங்க மேட்ச் பண்ணாலே வந்து இதுக்கு ஈஸியா வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சிக்கு வந்து என்னது 1971. இதை நீங்க மேட்ச் பண்ணாலே நீங்க ஈஸியா வந்து இந்த வந்து நீங்க மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து வந்து
அனிவர்சரி கொடுத்துருக்குறாங்க. யாரோடது? காந்தி, நேதாஜி, அப்புறம் வந்து அண்ணல் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் படேல். இதுல எல்லாருக்குமே பர்த் அனிவர்சரி. ஆனா காந்திக்கு மட்டும் டெத் அனிவர்சரி கொடுத்துருக்குறாங்க. அவரோட பர்த் அனிவர்சரி ஜனவரி 2 அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எது அதெல்லாம் கரெக்ட்? ஜனவரி 30th காந்திக்கு ரைட்டு, தான் டெத் அனிவர்சரி. ஜனவரி 23 வந்து நேதாஜிக்கு கரெக்ட். ஏப்ரல் 14 வந்து யாருக்கு அப்படின்னா பர்த் அனிவர்சரி ஆஃப் அம்பேத்கருக்கு கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு? வல்லபாய் படேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 தான் வந்து அவரோட பர்த் அனிவர்சரி. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1, 2, 3 மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து 31st. ஸோ இது வந்து எதை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சைனா அண்ட் இந்தியாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா B is the correct answer. Correct explanation. Both are correct and R is not the correct explanation அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து வந்து 32 கொஸ்டின் 32nd கொஸ்டின் வந்து எதை பத்தி கேட்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாலிசி பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று மட்டும்தான் கரெக்ட். டு எஸ்டாப்ளிஷ் கைட்லைன்ஸ் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் ஏஐ சிஸ்டம்ஸ் பிஃபோர் இட்ஸ் ரோல்ட் அவுட் ஃபார் பப்ளிக் யூஸ். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்றதா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? அடுத்து வந்து 33வது கொஸ்டின் என்னன்னா ஆர்டிஐ இருக்கு இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2025, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல கரெக்டா கொடுத்துருக்கிறது வந்து ஆப்ஷன் சி 1 and 2 தான் கரெக்ட். RTI is empowered citizens, promote transparency and accountability in the working of government. குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பிக் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் மேக்கிங் த சிட்டிசன்ஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட். அரசின் செயல்பாடுகள் கொடுத்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துறது. இது ரெண்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து 34th கொஸ்டின் வந்து லோக் ஆயுக்தா வந்து முதலில் நிறுவிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் யார் யாருக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க? பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அடுத்து வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் கமிஷனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா MS ரமாதேவி. அதுவும் கரெக்ட் தான். இவங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வர்றதுக்கு முன்னாடி ஹிமாச்சல பிரதேஷ்லும் கர்நாடகாலும் கவர்னராக இருந்திருப்பாங்க, விமன் கவர்னராக இருந்திருப்பாங்க. அண்ட் தென் ஹிமாச்சல பிரதேசோட ஃபர்ஸ்ட் விமன் கவர்னராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து SP சென் வர்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து கிடையாது. யாரு ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுகுமார் சென். அவர் தான் வந்து சுகுமார் சென். இங்க வந்து SP சென் வர்மான்னு கொடுத்துருக்காங்க. சுகுமார் சென் 1950 வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து 36th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் கொடுத்து கரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் 5341 தான் கரெக்டான ஆப்ஷன். 36th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 257A வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். ஏ பி அந்த மாதிரி கொடுத்திருந்தாலே பிராக்கெட்ல கொடுத்திருந்தாலே அது வந்து ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஆர்டிகல் 257A வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 131 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. ஆர்டிகல் 245(1) வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 275 வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து 37th கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு, ஃபினான்ஸ் கமிஷன் வந்துருச்சு, இது மாதிரி லா கமிஷனும் ஒரு பின்னாடி அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கமிஷன்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும். அதில் கமிஷன்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 37th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 and 4 மட்டும் தான் கரெக்ட். 2ம் 4 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஃபோர்த் கமிஷனுக்கு ஃபோர்த் கமிஷன் யார் வருவா?
4th கமிஷன் டிகே ஜெயின் வருவார். 19th கமிஷனுக்கு தான் வந்து டிகே ஜெயின் வருவார். ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்னது? பி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 38th கொஸ்டின், ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்து இஸ் ரிவியூட் அண்டர். பஞ்சாயத்துல அந்த ஆர்டிகல் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243I தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். அப்போ 243E வந்து எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தோட டியூரேஷன் அதை பற்றி சொல்லுவாங்க. 243B வந்து எதை பற்றி சொல்லணும்னா பஞ்சாயத்தோட கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லுவாங்க. அடுத்து 243C வந்து காம்போசிஷன் பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து இஸ் ரிவியூட் அண்டர் ஆர்டிகல் 243I. ஓகேவா? அடுத்து வந்து 39th கொஸ்டின். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? 39th கொஸ்டின் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 1 and 2 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ 25 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குனா 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து 40th கொஸ்டின், மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதை எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க? எந்த ஆக்ட் கீழே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. 40th கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி. அடுத்து 41 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பட்ஜெட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஓகேங்களா? இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி தான் கரெக்ட் ஆப்ஷன். 4132 இதையும் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட் கமிட்டியை போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஓட்டிங் அண்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ வேணும் அப்படின்றது. அடுத்து வந்து அப்போ அப்ரோப்ரியேஷன் பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து தான் என்ன பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் பில்லாக அதை வந்து மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 41 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42nd கொஸ்டின். 42nd கொஸ்டின் வந்து என்னன்னா எலக்டோரல் காலேஜ் பற்றி கேட்டுக்கிறாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷனில் எலக்டோரல் காலேஜில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸே வரமாட்டாங்க. அப்போ பாருங்க, ஏல நாமினேட்டட் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வராது. டில நாமினேட்டட் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வராது. பிலையும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இது வராது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43rd கொஸ்டின். 43rd வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 51A அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் த கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைகளாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 43 கொஸ்டினுக்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கூற்று கரெக்ட். 51A அப்படின்றது அடிப்படை கடமைகளை தான் வந்து சொல்லுது. வெளிப்படையாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் தவறு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 44th கொஸ்டின். 44th கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் கொஸ்டின் தான். இது நம்மளுக்கு ஆர்டிகல் தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து நம்ம போட்டலாம். இதுல வந்து இன்கரெக்ட்லி பேர்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை வாசிக்கும் போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு நிதானம் இருந்தால் தான் கரெக்டாக போட முடியும். ஏன்னா நம்ம கண்ணில் என்ன படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இன்கரெக்டான்றது கண்ணில் படாது. கரெக்டாக நம்ம அதை பார்க்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? அங்கே அவசர அவசரமாக பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு வருத்தப்படுவோம். ஐயோ, இது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் வந்து ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக போயிடும். சரிங்க, இது கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த கரெக்டா இன்கரெக்டான்னு பார்க்கல, கரெக்ட் பேரா இல்லை ராங் பேரான்னு பார்க்கல அப்படின்றதுலயே வந்து அந்த கொஸ்டின் தப்பாக போயிடும். அந்த ஒரு கொஸ்டின்னால நம்ம என்ன பண்ணுவோம்? கட் ஆஃப்ல ஒரு 1000 பேருக்கு பின்னாடி நிற்போம். ஸோ அந்த இதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்ணணும்னா நிதானமா நீங்க கொஸ்டின் வாசிக்கும் போது அந்த இடத்த மட்டும் அண்டர்லைன் பண்ணி நீங்க ரீட் பண்ணணும். சரிங்களா? சரி. ஸோ அந்த 44th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 and 4 மட்டும் தான் கரெக்ட். ஆர்டிகல் 34 அண்ட் ஆர்டிகல் 35க்கு தான் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 45th கொஸ்டின். 45th கொஸ்டின் வந்து இதுவும் வந்து பாருங்க பாலிட்டியில யூனியன் இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத இந்த இதை வந்து எதுல நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து. அடுத்து 46th கொஸ்டின். 46th கொஸ்டினும் இதுலயும் பாருங்க எல்லாம் ஆர்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து கரெக்டா மேட்சா இருக்கா? கரெக்ட் மேட்ச் பேர் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 46th கொஸ்டினுக்கு வந்து பவர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் டு இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் 226. அப்போ இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அப்ப பியும் டியும் வராது. இந்த 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 or 3 எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேசஸ் டு ஹைகோர்ட் இதுக்கான ஹைகோர்ட்னாலே அப்படி என்ன வரணும்? ஒரு
200க்கு மேல வந்துரும் உங்களுக்கு ஆர்டிகல். அப்போ இங்க 178 அப்படின்னு கொடுத்துருக்குது. அப்போ இது வந்து ராங் தான். சரிங்களா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேசஸ் டு ஹை கோர்ட்டுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 வரும். இங்க வந்து 178 கொடுத்துருக்காங்க, 228. அப்போ இதுவும் வராது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆப்ஷன். எப்படி எலிமினேட் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எலிமினேட் பண்ண கத்துக்கணும். கரெக்டா ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி எலிமினேட் பண்ணாலே நம்மளால ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காமன் ஹை கோர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் டு யூனியன் டெரிட்டரிஸ் இதுக்கான இது வந்து என்ன அப்படின்னா 341 வரும். 341 இதான் இதுக்கான கரெக்டான ஆர்டிகல். ஸோ 46th கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 47th கொஸ்டின். 47th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரியாம்பிள் ஆஃப் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்சர்வ்ஸ் என்ஏ பால்கிவாலா இது மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹிதயதுல்லா என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரிபப்ளிக் இன்க்ளூட்ஸ் ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் பீங் ஓப்பன் டு எவ்ரி செஷன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1, 4 மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங்கான ஆன்சர். அப்போ 1 and 4 இஸ் கரெக்ட். அடுத்து வந்து 42nd கொஸ்டின். 42nd கொஸ்டின் வந்து சிப்காட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சிப்காட் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் தான், ஸ்மால் ஸ்கேல் வராது. அப்போ 42nd கொஸ்டினுக்கு வந்து 1 and 2 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து 49th கொஸ்டின். 49th கொஸ்டின் என்னன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜதிய உன்னத் கிராம் அபியான் இதோட ஃபோக்கஸ் என்ன, எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 49th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 only. Improve the socio-economic condition of tribal communities. தமிழ்ல பாருங்க ஆதிவாசியும் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு அதிலேயே புரிஞ்சு போச்சு பழங்குடியின மக்கள் பழங்குடியின மக்கள் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த பிளான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி அடுத்து வந்து 50th கொஸ்டின். From the following in the year 1962 in the wake of Chinese invasion which act was passed. ஸோ சைனீஸ் இன்வேஷன் சீன படையெடுப்பப்ப என்ன சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கான ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ பிரிவினைவாத தடுப்பு சட்டம் ஆன்டி செஷன் ஆக்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து 51க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ், ரெண்டுமே தவறு அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து 52nd the overall policy framework for the social sectors in India is laid out by the central government. The state governments have considerable flexibility in designing policies. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அதாவது 52nd கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அடுத்து வந்து 53 இதுக்கு வந்து இது ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஆனாலும் வந்து இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1 and 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 53rd கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 54th கொஸ்டின். 54th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3421. ஓகேவா? பாபு ஜெக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு. அடுத்து வந்து அடல் யோவா அபுதயா யோஜனா இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசனுக்கு. அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் யோஜனா இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைனாரிட்டிஸ்க்கு. அடுத்து பிரதான் மந்திரி ஜன் யாத்தே விகாஸ் மிஷன் அப்படின்றது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லா ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா இது வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1916ல யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் அண்ட் தியாகராஜ செட்டி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து அரேஞ்ச் த ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டர் இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2143 இதான் கரெக்ட். 2143 ஓகேவா? ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்தும் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் இதை பத்தி கேட்டிருக்கிறாங்க. 57th கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி மட்டும்தான் கரெக்ட். ஏவும் சியும். அலோகேஷன் ஆஃப் 5 crores to translate
all the works of Annal Ambedkar into Tamil through Tamil Development Department. அடுத்த allocation of 5 crore for creation of separate department of Tamil literature in JNU Delhi. ஓகேங்களா, தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 52nd கொஸ்டின் ஜிடிபி பத்தி கேட்டிருக்காங்க. 58 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், டி தான் கரெக்டான ஆப்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியா பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கைகளிலிருந்து வழங்குகிறது அப்படின்றத கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து 59th கொஸ்டின். 59th கொஸ்டின் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குல்ல, முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம், இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 59th கொஸ்டினுக்கு டி ஆன்சர் 2, 4 மட்டும்தான். இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் டு ஹை ஸ்கூலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அட்டண்டன்ஸ் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி லிமிடெட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து 60th கொஸ்டின். 60th கொஸ்டின் இது வந்து இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் என்ஜின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். செகண்ட் இன்ஜின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. தேர்ட் இன்ஜின் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட். அடுத்து ஃபோர்த் இன்ஜின் வந்து அக்ரிகல்ச்சர். அடுத்து 61st இது என்ன அப்படின்னு பார்த்து எதை பற்றி கேட்டிருக்காங்க, தமிழ் புதல்வன் ஸ்கீம். தமிழ் புதல்வன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு நிறைய கொஷின் பாருங்க எதுல இருந்து கேட்டிருக்கிறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் 213. அடுத்து வந்து வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன அப்படின்றது கரெக்டா ஆப்ஷன். நவீன உள்கட்டமைப்பு, த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 63rd கொஸ்டின் ட்ரை மினிஸ்ட்ரியல் எஃபர்ட். இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 63rd கொஸ்டினுக்கு சி தான் கரெக்ட். பேட்டி பச்சோவோ பேட்டி பதாவோ திட்டம், இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 64th கொஸ்டின். ஸோ இது வந்து 2001 2026 பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 55% வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. ரெண்டுமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. அடுத்து 65th கொஸ்டின் எத்தனை அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இஸ் defined as a rise in the rate of economic growth due to rising share of working age people in the population. India is in the midst of process where it faces the window of opportunity created by demographic dividend. So 65th கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஓகேங்களா. அடுத்து வந்து பிஎம்ஜிஎஸ்சி 66th கொஸ்டின் பி ஆப்ஷன். இதுக்கு என்ன ஆன்சர்னா பி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து 67th கொஸ்டின். இது வந்து என்னன்னா ஸ்கீம்ஸ்ல இருந்து கேட்டுக்கிறாங்க சரியா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஆந்திரால எப்பயுமே வந்து ரூ வச்சு பேசுவாங்க, லூ வச்சு பேசுவாங்க இல்லையா. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீரு சீட்டு அப்படின்றது அப்போ ஏக்கு 2 தான் வரும். ஏக்கு 2னா ஏ சி இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து ஹரியாலி அப்படின்றது பீகார்ல தான் அந்த வந்து பேசுவாங்க. ஸோ அதனால அது அப்போ 2-1 அப்போ ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து 68th கொஸ்டின். 68th கொஸ்டின் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 68th கொஸ்டினுக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. 69th கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டுக்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை இல்லை, எது வந்து அதனுடைய பணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஃபங்க்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டக்குன்னு டிக் பண்ணிட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். 69th கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது. ஓகேங்களா. அதான் வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்து வந்து 70th கொஸ்டின். 70th கொஸ்டின் வந்து எதை பற்றி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் பேங்க் ரேட் பாலிசி, ஆர்பிஐ பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி.
1 and 2 and 3 மூணுமே கரெக்ட். ஓகேவா? அடுத்து வந்து 71st 71வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளானிங் கமிஷன், எஸ்.என். அகர்வால் காந்தி பிளான், ஜே.பி. நாராயண் சர்வோதயா பிளான், எம்.என். ராய் வந்து பீப்புள்ஸ் பிளான். அப்ப 71க்கு வந்து ஏதான் ஆப்ஷன். அடுத்து 72 11th 5-year பிளான் 8.2%. அப்ப ஏதான் ஆப்ஷன். 73rd ராப்னர் நூர்க்ஸ், இவர் வந்து 73க்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜிக்கல் growth. இல்ல சாரி, இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் பத்தி சொல்லியிருப்பார் பி. சரிங்களா? ஸோ பி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். பி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 74 திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறக்க மாட்டாமை, இந்த பொருளுடைய அதிகாரம் எது? எந்த அதிகாரத்தின் கீழ் இந்த குறள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணோட்டம். 74க்கு டி. அடுத்து ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு, அழுக்காறு அப்படின்னா பொறாமை, சி தான் கரெக்ட் ஆப்ஷன். பொறாமை. 76வது கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி. 1, 3 மட்டும்தான் கரெக்ட். பேரறிஞர் அண்ணா was selected to the ராஜ்யசபா 1968. அடுத்து வந்து மெட்ராஸ் ஸ்டேட் ஆக்ட் was passed by the parliament 1962. அடுத்து 77ல வந்து குடியரசு அப்படின்ற புக்கு வந்து 1925 கரெக்ட். அடுத்து ரிவோல்ட் வந்து இங்கிலீஷ்ல கொடுப்பாரு, அது 1928, இது கரெக்ட். பப்ளிஷ் விடுதலை அஸ் அ தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இது ராங்கு. அது மாதிரி பெரியார் brought out த தமிழ் வீக்லி பகுத்தறிவு, இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். 1, 2 மட்டும் தான் கரெக்ட். 78 தமிழ்நாடு விமன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு? சென்னையில. யார் கீழே? நீலாம்பிகை அம்மையார் கீழே நடந்துச்சா? ரைட்டு. 78. அடுத்து வந்து இது நீலாம்பிகை அம்மையார் வரமாட்டாங்க இல்லையா? அப்போ வந்து this conference was a resolution for abolition of caste discrimination and the title Periyar was conferred on E.V. Ramasamy by the Tamil Nadu Women's Conference. So இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன? சி தான் கரெக்ட் ஆப்ஷன். 79க்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. 4321 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 80th கொஸ்டின். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக லண்டன் போனவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டடா. ஸோ இதில் யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்காட் ராமசாமி முதலியார் வருவார், எஸ்கே துளசிராம்னு வருவார். அடுத்து வந்து யார் வருவா? கொக்கோ அப்பாராவ் இவர் வருவார், கொக்கோ அப்பாராவ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 to 4 ராமலிங்கம் மட்டும் வர மாட்டாரு, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து வந்து கிருஷ்ணாபாய் நிம்கர் ரைட் மேட்சஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 81க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி தான் கரெக்ட். 3யும் 4 மட்டும் தான் கரெக்ட். அந்தோனி அம்மாள் பங்கஜா டெக்ஸ்டைல் மில்லு, மஞ்சுபாஷினி வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டியூரிங் குவிட்டிங் மூமெண்ட். அடுத்து வந்து 82nd கொஸ்டின். 82க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட. அடுத்து 89th கொஸ்டின். சால்ட் சத்தியாகிரகா எப்போ? 1930. ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து 1905. குவிட் இந்தியா 1942. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து 1930. அப்போ என்ன வரும்? 83க்கு ஆன்சர். 83க்கு டி தான் ஆன்சர். 2413 இஸ் கரெக்ட். அடுத்து வந்து 84th கொஸ்டின். 84th கொஸ்டின் இது யார் சொல்லியிருப்பா? 84th கொஸ்டினுக்கு வாஞ்சி ஐயர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? அடுத்து வந்து பொற்பனக்கோட்டை, கண்டிப்பா இதை பத்தி கேட்பாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதனால இது நீங்க கரெக்டா போட்டிருப்பீங்க அப்படின்றது நான் பிலீவ் பண்றேன். ஸோ 85th கொஸ்டின், இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1 and 2 வந்து கரெக்ட். சரியா?
பொற்பனக்கோட்டை, சங்கமேஜ் ஃபோர்ட்டு, அயன் நைஃப் வந்து பொல்லாவரம். ஓகேவா? அடுத்து வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3124 ஹண்டிங் ஸ்டேஜ், நோமடிக் ஸ்டேஜ், அடுத்து பாஸ்டோரல், அதுக்கு அடுத்து தான் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அடுத்து வந்து வாட் இஸ் த பிலாசபி ஆஃப் த குரல் ஆஃப் திஸ் குரல்? இந்த குரலுக்கு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார், சிவ தத்துவம், வித்யா தத்துவம், சரணாகதி தத்துவம், ஆன்ம தத்துவம். சரணாகதி தத்துவம் சி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிப்பெருமாள், தர்மர், கீவாஜா, தண்டபாணி தேசிகர், இவங்க 2 பேரும் கிடையாது. அப்போ வந்து 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 89th கொஸ்டின். 89th கொஸ்டின் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. ஏ வந்து கரெக்ட், ஆனா ஆர் வந்து தப்பு. ஓகேவா? அடுத்து 90th கொஸ்டின். இது என்ன கொடுத்துருக்குறாங்க? திருக்குறள் பத்தி தான் கொடுத்துருக்குறாங்க. வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவரும் திருக்குறளை போற்றினார் இல்லை. போற்றினார் இல்லைன்னா இங்க வந்து எக்ஸ்பிளைன், அதை வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பா கொடுத்துருக்குறாங்க. அதனால மேபி இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஷன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தேர்டு கண்டிப்பா வராது. அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இது வராது. 3 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கோங்க. அப்ப பியும் டியும் வராது. அப்ப ஏசி இது 2 தான் வரும். ஓகேங்களா? இது 2 ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும். இப்போதைக்கு வந்து சி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்குவோம். 2 and 4 மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து 91st கொஸ்டின். 91வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 90 காட்னஸ் ஆஃப் த குட்னஸ் ஆஃப் த ஹெல்ப் டு டொமஸ்டிக் லைஃப், பொசஷன் ஆஃப் லவ். இது வந்து திருக்குறள்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ எதுக்கடுத்து எந்த அதிகாரம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 91st கொஸ்டின், அதாவது 91வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. அது இயல் வாழ்க்கை, அடுத்து வாழ்க்கை துணை நிலம், அடுத்து புதல்வரை பேர்தல், அடுத்து அடுத்து வந்து அன்புடைமை. இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆர்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து பகைவர் புல்லார்க்க அப்படின்ற இந்த தொடர் வந்து இடம்பெற்றிருக்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு சி தான். அடுத்து வந்து ஹூ கேவ் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்? யார் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யாரா தான் இருப்பாங்க? சோழர்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து வந்து 94 கொஸ்டின். 94க்கு வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? பி. அடுத்து வந்து 95th. ஸோ இது வந்து 44 ஹவர்ஸ் வந்து வரும். 95th கொஸ்டினுக்கு வந்து டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து 96th கொஸ்டின். 96th கொஸ்டினுக்கு வந்து டி. டி தான் கரெக்ட் ஆப்ஷன். இதெல்லாம் டெரிவேட் பண்ண டைம் ஆகும் இல்லையா? அடுத்து 97th கொஸ்டின். 97th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 3:20 தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 90, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இல்லையா? 98th கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட் ஆப்ஷன். 98க்கு பி. அடுத்து 99 எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி தான் கரெக்ட் ஆப்ஷன். இதுல எத்தனை பேர் நிறைய டைம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அடுத்து 100th கொஸ்டின். 100th கொஸ்டின் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் சி. 100க்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து சி. அடுத்து வந்து 101. 101க்கு வந்து 80% மார்க்ஸ் இன் ஆன் எக்ஸாமினேஷன். 80% 576 அப்படின்னா ஃபுல் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வந்து நெக்ஸ்ட் டேர்ம் எது? இதுல 102. 102க்கு நெக்ஸ்ட் டேர்ம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி 17. அடுத்து வந்து ஏபிசிடிஇ பர்சன்ஸ். 103க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி எஃப் இஸ் 20 years old. அடுத்து 104வது டைஸ் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி 1 adjacent to 4. அடுத்து 105. 105க்கு என்ன வரும்? ஏ ரோசி. அடுத்து வந்து 1 Rutherford is equal to this integration per second. இது ஆன்சர்.
அடுத்து 108 108ம் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இதுக்கு வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சீக்வன்ஸ். எதுக்கு கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இல்லையா? உயிரற்ற பொருள் அப்படின்றது எது? உயிரற்ற கூறு இது. அடுத்து கரும்பு சக்கை யார் பிரித்தெடுத்த கரும்பு? கார்சினோஜன் மற்ற விலங்கு புற்றுநோய் உண்டாக்கும். அடுத்து வந்து ஊனுண்ணி. அப்போ 109க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 119 110 110க்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து 111 எர்த்துக்கு வேக் வந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும்? லைட்னிங் நடக்காது, லேண்ட்ஸ்லைடு ஓகே, தண்டரிங், சுனாமி, ஃப்ளட்ஸ். என்னது? மின்னல், நிலச்சரிவு, இடி, சுனாமி, வெள்ளம். அப்போ என்ன வரும்? 111க்கு ஏ நிலச்சரிவு, சுனாமி, வெள்ளம். அடுத்து 112க்கு ஆப்ஷன் வந்து பி 2143. ஏக்கு வந்து சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்றது வந்து டெபாசிட் த ரெஃப்யூஸ் அண்ட் கம்போஸ் இட் வித் புல்டோசர்ஸ். ஓகே 2143 112க்கு. 113 இது அப்படியே 10th புக்கில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம அப்படியே லட்டு மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ 113க்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி 2, 3 தான் கரெக்ட். அடுத்து 114 மான்சூன் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மான்சூன் வந்து கரெக்டோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 114க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். The amount of rainfall increases with increasing distance from the seashore. சீசோர்லேருந்து போக போக என்ன ஆகும்னா ரெயின்ஃபால் அமௌண்ட் கூடிக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. அப்போ இது தவறு. அப்போ 2 வராது. 2 இல்லாத ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. பியும் ஏவும் மட்டும்தான். ஏ வந்து 1 மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஆமாம் கரெக்ட். ஏன்னா வந்து நம்ம வந்து ஷேடோ ரீஜியனில் இருப்போம். ஓகேங்களா? அப்போ அதனால வந்து 1 and 3 தான் கரெக்டு. அப்போ பி தான் கரெக்ட் ஆப்ஷன் 114க்கு. 115 சுப்பிரமணிய பாரதி வந்து என்ன எழுதியிருப்பாரு? இந்தியா. அன்னிபெசன்ட் வந்து நியூ இந்தியா. சுப்பிரமணிய ஐயர், சுதே சமுத்திரன், அனந்தச்சார்லு மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ 115க்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி. அடுத்து வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் யாரு? அன்னிபெசன்ட். குடியரசு யார் பண்ணியிருப்பான்? குடியரசு ஈவே ராமசாமி. உமன்ஸ் சுதேசி லீக் அம்புஜம்மாள். அபாலிஷன் ஆஃப் தேவதாசி முத்துலட்சுமி மே. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 117 இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து சின்னு எடுத்துக்கலாம். அதனால இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, பார்த்துக்கலாம். கட்சியில் கன்ஃபியூஷனில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து 118க்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆப்ஷன். எதை பற்றி கேட்டிருக்காங்க? மொஹஞ்சதாரோ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? அடுத்து வந்து 119க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆப்ஷன். 3யும் 4 சாரி கரெக்ட் ஆப்ஷன் வந்து 3யும் 4 தான் வந்து இன்கரெக்ட். மீனாட்சி திவான், அப்புறம் வந்து சித்தார்த் தேவ். ஓகேங்களா? அடுத்து வந்து 120 வந்து 120க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆனால் வந்து ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து 121 டிஎம்கே பிளேட் a லீடிங் ரோல் இன் த ஆன்டி ஹிந்தி கேம்பெயின். கரெக்ட் தான். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இட் அர்ஜ்டு பீப்புள் டு ரைட் அண்டர் தமிழ் ஐடென்டிட்டி. இது வந்து அர்ஜித் அப்படின்னா அவங்கள என்ன பண்றது? நிர்பந்திக்கிறது. அந்த மாதிரி பண்ணாங்களான்னா இல்லை. அப்போ வந்து எதுதான் கரெக்ட்? ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் பூனா பேக்ட்னு சொல்றோம்ல, அது யாருக்கு இடையிலனா காந்தி அண்ட் அம்பேத்கருக்கு இடையில. பூனா பேக்ட், சாரி காந்தி இர்வின் சொல்லிட்டேன். 123
123க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். 2வும் 3யும் இது மட்டும்தான் கரெக்ட். ஃபெரோஸ் ஷா சாரி கோபாலகிருஷ்ண கோகலே, செவன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அடுத்து 3 தாதாபாய் நௌரோஜி, ட்ரெயின் தியரி, இது ரெண்டும் மட்டும் தான் கரெக்ட். அடுத்து வந்து 124 மேட்ச் கரெக்ட்லி த எக்ஸவேட்டட் மெட்டீரியல்ஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் எக்ஸவேஷன். 124க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி தான் கரெக்ட் ஆப்ஷன். 4312 4312 அதாவது வந்து சங்கு வளையல்கள் வந்து வெம்பக்கோட்டை. அடுத்து வந்து உரைக்கிணறு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீழடியில. ரோம் நாணயங்கள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அழகன்குளம். வெள்ளி அச்சு வந்து துலுக்கர்பட்டி. அடுத்து வந்து முகமது கோரி பத்தி கேட்டிருக்கிறாங்க. 125வது கொஸ்டின் முகமது கோரி பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே 11th புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 11th புக்ல இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 126th கொஸ்டின். இது வந்து ரைட் டு பிரைவசி, பாசிவ் எத்தனேஷியா, ரைட் டு ஓட்டு, நோட்டா. ஸோ இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1 and 2 இது மட்டும் தான் கரெக்ட். அடுத்து வந்து 127th கொஸ்டின். ஸோ நகராட்சிகளின் எல்லைக்குள் வகைப்படுத்தப்பட்ட செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்வருவற்றை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்லாட்டரிங் ஹவுஸ் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 127 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட் ஆப்ஷன். 1, 2 மட்டும்தான் கரெக்ட். மித்ததெல்லாம் தப்பு. 1, 2 ரெகுலேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுசஸ் அண்ட் டேனரிஸ். அதுக்கு கண்டிப்பாக இருக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஸ்லாட்டரிங் ஹவுஸ்க்கு. அடுத்து வந்து செகண்ட் ஒன் வந்து சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. இது 2 தான் கரெக்ட். அடுத்து வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கரெக்ட். பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட் வர மாட்டார். கண்டிப்பாக வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. அப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 4 வராது. 128 ஆனா இங்க எக்ஸிக்யூட்டிவ்ல சென்ட்ரல் செக்ரட்டரியேட், வைஸ் பிரசிடென்ட் வரமாட்டாங்க. சரி இது கன்ஃபியூஷன் போட்டுக்கோங்க. இதுக்கான என்ன கரெக்டாக ஆப்ஷன் இல்லை. 1 and 2 இவங்க கரெக்டு. அப்போ வந்து பி இருக்கலாம். பி மேபி இருக்கலாம். கன்ஃபியூஷன் வச்சுக்கோங்க. அடுத்து 129 போக்சோ ஆக்ட் வந்து பிலோ 18 இயர்ஸ். சி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து அசஸ் அண்ட் ரீசனிங் 130வது கொஸ்டின். அதுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏ கரெக்டு, ஆர் ஃபால்ஸ். அடுத்து 131வது கொஸ்டின். இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ. திஸ் பாலிசி ப்ரொமோட்ஸ் ப்ரோஆக்டிவ் டிப்ளமசி வித் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி இன்டர்வென்ஷன் டு கர்ப் இன்சர்ஜென்சி இன் த ஏஷியா பசிபிக் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து 132 இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், லா கமிஷன், அடுத்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ எல்லா கமிஷன் வந்து பஞ்ச் கமிஷன் பற்றி வேற இருக்கும் இதில். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ கமிஷன்ஸ் பற்றி நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கரெக்டாக ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி தான் கரெக்ட் ஆப்ஷன். 132க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. 1, 2 and 3 இஸ் கரெக்ட். அடுத்து 133வது கொஸ்டின் என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை எனாக்ட் பண்ண இயர் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி ஆக்ட். அடுத்து வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி ஆக்ட் வந்து 1971. அடுத்து வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 2013. ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து 2017. அடுத்து லா கமிஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ லா கமிஷன். ஸோ இதுக்கு 134வது கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. 1, 2 மட்டும்தான் கரெக்ட். 19th வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகே செயின் வருவார். அடுத்து வந்து
135வது கொஸ்டின் ஆர்டிகல் 121 பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன். ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. அடுத்து வந்து Parliament has exclusive power to make any law with respect to any matter not enumerated in the concurrent list or state list. அடுத்து வந்து ஷெட்யூல் 8ன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஷெட்யூல் 8 வராது இல்லையா? அப்போ இது தவறு. அப்போ 136th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து, இதுவும் ஆர்டிகிள் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். 137க்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. 2341. அடுத்து இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட். இதில் வந்து 2ம் 3யும் மட்டும்தான் கரெக்டு. 2ம் 3யும் மட்டும்தான் கரெக்டு. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு 138க்கு. அடுத்து 139. 139க்கு கரெக்டாக ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. 139க்கு சி தான் கரெக்ட் ஆன்சர். 3412. அடுத்து 140th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 21 பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படின்னா அது ஒரு மாதிரி இந்த கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி தான் கரெக்ட் ஆப்ஷன். 1, 2 மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து 141. 141 இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஏ கரெக்டு, ஆனால் ஆர் வந்து தப்பு. Citizens of enemy aliens also enjoys protection against arrest and detention under Article 22. இது கிடையாது, இப்போ தப்பு. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க 142. ஸோ இதுக்கு கரெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி இது வந்து ஈஸியாக இது தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. 3142. அடுத்து 143 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 143க்கு ஆப்ஷன் ஏ. ஏன்னா இசட்ல வந்து என்னன்னா முனிசிபாலிட்டி ஆரம்பிக்கும். முனிசிபாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கும் 243ல. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஜல் ஜீவன் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, ஸ்வச் பாரத் அபியான், நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. 2413. ஜல் ஜீவன் வந்து என்ன அப்படின்னா 2019ல், பேட்டி பச்சாவோ வந்து 2014ல், ஸ்வச் பாரத் அபியான் வந்து 2015ல். அடுத்து வந்து நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995ல். அடுத்து வந்து 145 விமன் ஹெல்ப்லைன் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ப்ரொவைட் இன்டகிரேட்டட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு விமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் இன் பப்ளிக் ஸ்பேசஸ் ஒன்லி. பொது இடங்களில் பாதிக்கப்படுற பெண்கள் வன்முறையால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தான் வந்து இந்த விமன் ஹெல்ப்லைன். அடுத்து வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ்டு கண்டிப்பாக. ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிஸ் ஆஃப் மிலிட்ரி பர்சனல், இது கிடையாது. அப்போ தேர்ட் என்னன்னா அவைலபிள் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் எவ்ரி மந்த். கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் 146க்கு. அடுத்து 147 முத்துலட்சுமி ரெட்டிக்குன்னா 18,000. டவுட்டே தேவையில்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் 6,000 இருந்துச்சு, அப்புறம் 12,000 மாத்துறாங்க, இப்போ 18,000 இருக்குது. அடுத்து வந்து மேட்ச் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃபர்ஸ் பெனிஃபிஷியரிஸ். பிஎம்ஜேடிஐ, எம்என்ஜிஆர்ஏ, அடுத்து வந்து பிஎம்யூஐ, அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 148. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ. 3241. 3241. அடுத்து 149. 149க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். 2, 4 மட்டும்தான் இன்கரெக்டா இருக்கு. இன்கரெக்டா கரெக்டான்றதை அண்டர்லைன் பண்ணிட்டு அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆப்ஷனை பாருங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து modified scheme of elementary education which provided part-time learning of hereditary occupations. பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா? இதுக்கு சண்டை போட்டுட்டு தான் வந்து யார் வெளியில வருவா? இவர் பெரியார் வந்து வெளியில வருவார்.
அதுல இருந்து. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த ரைட் மேட்சஸ். 151 151க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி. 2, 3 மட்டும் தான் கரெக்ட். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், தீன் தயாள் அந்தோதயா யோஜனா, இது 2 தான் கரெக்ட். அடுத்து 152 விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு. 152க்கு இதுக்கும் வந்து ஆப்ஷன் வந்து சி தான் வரும். 3 மட்டும்தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்டா பேர் ஆயிருக்கு. இது எல்லாமே கரெக்டா பேர் ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்தியாஸ் கிளைமேட்ஸ் ஆக்ஷன். இந்தியாவோட கிளைமேட் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அதோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டா ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. 1 மட்டும் கிடையாது, மற்றபடி மற்ற 3மே வரும். நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி, அடுத்து வந்து பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டீஃபாரஸ்டேஷன், ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி அண்ட் கார்பன் எமிஷன்ஸ், இது 3மே வரும். 1 மட்டும் வராது. அடுத்து வந்து 154 ஸோ இதுக்கு வந்து இது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு வந்து பி தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நீங்க கரெக்டான ஆப்ஷன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து 155 155க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. 3412 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து என்னன்னா விமன் ஹெட் இன் ஃபேமிலி அவங்களுக்கு போகுது. அடுத்து வந்து தமிழ் புதல்வன் யார், தமிழ் புதல்வன் ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா உமன் டு தமிழ் புதல்வன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து வந்து விடியல் பயணம் வந்து யாருக்குன்னா விமன் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு. புதுமை பெண் திட்டம் வந்து யாருக்கு அப்படின்னா விமன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து 155க்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 156க்கு வந்து இந்த ரூபாய் இதுக்கு இதான் மாத்தினாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? அடுத்து வந்து 157 இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னன்னா ஏ. டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ நீலகிரி. டிஸ்ட்ரிக்ட் வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ தேனி. டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இதுக்கு என்னது நீலகிரி. டிஸ்ட்ரிக்ட் வித் லோயஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ கூடலூர் 3. அப்போ 2143. அடுத்து வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்ட் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த யாருக்காக வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 158க்கு வந்து கிராமப்புற ஏழை மக்களுக்காக வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து வந்து டியூ டு குளோபல் வார்மிங் த ஃபாலோயிங் டேஸ் ஆர் பேட்லி அஃபெக்டட், எதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து புவி வெப்பமடைகிறதுனால எதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சாரி சி 3 மட்டும். விவசாயம் தோட்டக்கலை மற்றும் சுற்றுச்சூழல் இது மட்டும் தான் பாதிக்கப்படுது. அடுத்த 160 சீரியா, இது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா சேவ் த சில்ட்ரன் கேம்பெயின் வந்து இதுல சொல்றாங்க. அடுத்த ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன் ஆர் த 3 indicators conventionally used for measuring CDI கொடுத்திருக்காங்க. அடுத்து CDI is calculated in the same way as that of HDI. HDI எப்படி கால்குலேட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் CDI கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி. அப்போ 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். அடுத்து வந்து 161 the poverty line is determined on the basis of calorie requirements. பாவர்ட்டி லைன் வந்து கலோரியை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்களா? அடுத்து வந்து the poverty line is the minimum income required to meet the basic needs of an individual which includes food, clothing and shelter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 161க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனால் இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து 162 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32142 3214 பிரதான் மந்திரி கிராம் சதோக் யோஜனா. அடுத்து வந்து தீன் தயாள் உபத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். அடுத்து வந்து சமகா சிக்ஷா யோஜனா சமகரா. அடுத்து வந்து த மெயின் எய்ம் ஆஃப் முத்ரா பேங்கோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பி மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷன். அதை வந்து ப்ரொவைட் கிரெடிட் டு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு கடன் கொடுக்குறது அது முக்கியமான வேலை. அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. மகள்வாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம்,
கிரமடான் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கரெக்டா ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன். 3214. 3214. அடுத்து வந்து which of the following statements are true about the 15th finance commission? 15th finance commission பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. அடுத்து வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆர்பிஐ பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ 166th இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏபிசி மூணுமே கரெக்ட். அடுத்து நிதி ஆயோக் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நிதி ஆயோக் 167 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்ட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, இவர் வரமாட்டார். நிதி ஆயோக்கு பிரசிடென்ட் வரமாட்டார் இல்லையா? அப்போ மொதல் 3 தான் கரெக்ட். அடுத்து வந்து 168 இது வந்து அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ஃபவுண்டட் பிரம்மகிரியிலேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. சின்னமனூர் செப்பேடு மென்ஷன் தலையாளங்காலத்து பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்து வந்து திருக்கோவிலூர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் இன் த டெத் ஆஃப் ஔவையார் விச் வாஸ் பப்ளிஷ்ட் பை டி.ஏ. கோபிநாத் ஐயர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் 168க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி 1, 2 இது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு 1, 2 மட்டும்தான் கரெக்ட். அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபவுண்டட் பிரம்மகிரி. அடுத்து சின்னமனூர் செப்பேடு வந்து தலையாளங்காலத்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்றது மட்டும் தான் கரெக்ட். அடுத்து 169 அசோசியேஷன் அண்ணாதுரை was fascinated by the self-respect movement, joined the திராவிடர் கழகம் பார்ட்டி. C.N. அண்ணாதுரை treated justice party and திராவிடர் கழகம் equally. ரெண்டையுமே வந்து ஈக்குவலா வந்து இவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க. இதுல வந்து ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து 169க்கு கரெக்டான ஆன்சர். 170க்கு 170 வந்து வெள்ளூர் மியூட்னியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ த மியூட்னி வாஸ் லாஸ்டட் ஃபார் 8 hours. 8 hours வந்து நடந்துச்சு. த மியூட்னி வாஸ் லாஸ்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டியூ டு லோக்கல் ட்ரெக்கரி. அடுத்து வந்து ஆஃப்டர் த மியூட்டினி த ஃபேமிலி ஆஃப் திப்பு வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு மெட்ராஸ்க்கு போனாங்களா? இல்லை. த பிரிட்டிஷ் கேப்சர்ட் மோர் தென் 2000 இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ 170க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. மெட்ராஸ்க்கு சென்னைக்கு போனாங்களா? கரெக்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் 170க்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 171. ஸோ இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. பெண் ஏன் அடி இதுவுமே வந்து டவுட் தான், கன்ஃபியூஷன்ல தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷனா நீங்க எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து வச்சுக்கலாம். 1, 3, 4, 2 இதை வந்து வச்சுக்கலாம். ஆனாலும் இது வந்து கன்ஃபியூஷன் டவுட்ல வச்சுக்கோங்க. கரெக்ட் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ about the rationalist marriage system, self-respect marriage. இதை பற்றி எதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 and 4. The self-respect marriage were conducted without any priest or chanting of the rituals in Sanskrit. கரெக்ட். அடுத்து வந்து they did away with தாலி டையிங் செரிமனி. தாலி கிடையாது. அடுத்து வந்து the couples took oaths promising to teach each other equally and as friends. இதுவும் கரெக்ட். அப்போ வந்து சி தான் கரெக்ட் ஆப்ஷன். 173 ஜஸ்டிஸ் பார்ட்டி இதை கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்டிஸ் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து எதிர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து ஃபுல்லாக அது பிராமின்ஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட், பி தான் ஆன்சர். both A and R correct. R is the correct explanation of A. அடுத்து வந்து 174. இது இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்குறாங்க. காமராஜர் இன் வைக்கம் எஜுகேஷன், திருநெல்வேலி ரியாட்டு, மெட்ராஸ் மகாஜன சபா, ஸ்வதேசி சங்கம். ஸோ 174க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி 3412. மெட்ராஸ் மகாஜன சபா முதல்ல வரணும். அடுத்து வந்து ஸ்வதேசி சங்கம். அடுத்து வந்து 1 வந்து காமராஜரின் வைக்கம் எஜுகேஷன் அண்ட் திருநெல்வேலி ரியாட். அடுத்து 175 அஞ்சலை அம்மாள் பத்தி ட்ரூ அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 175க்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து 1, 4 மட்டும்தான். அஞ்சலை அம்மாள் வாஸ் பிரெக்னன்ட் வைல் இன் பிரிசன். ஆமா.
பிரெக்னெண்டா தான் இருந்தாங்க. அடுத்து வந்து வஞ்சலை அம்மாள் சர்வ் as காங்கிரஸ் எம்எல்ஏ ஃப்ரம் 1937 to 1946 எம்எல்ஏவா இருந்தாங்க. அப்போ இதுதான் கரெக்ட். வஞ்சலை அம்மாள் பத்தி 175. அடுத்து 176 இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்லி பேர்டு. அப்போ வந்து 176க்கு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 3 மட்டும்தான் கரெக்ட். சர் சார்லஸ் மெட்கஃபே லிபரேட்டர் ஆஃப் த இந்தியன் பிரஸ். அடுத்தது லார்ட் வெல்லஸ்லி. சாரி, இன்கரெக்ட் இல்லையா? அப்போ வந்து 2, 3 மட்டும் தான் இன்கரெக்ட். அப்போ சர் தாமஸ் முன்ரோ லைசன்சிங் ஆக்ட் 1857. அடுத்து லேட் கேனிங் சிஸ்டம் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் சென்சார்ஷிப். இதுல 1, 4 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து வந்து 177 எஸ் ஆர் கரெக்ட். வைக்கம் ப்ரொட்டஸ்ட், வைக்கம் போர் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தின வந்து வைக்கம் போராட்டத்தை பத்தின சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கேரளாவை சார்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார். தீண்டாமை சிக்கலில் கிறிஸ்துவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்து கொள்வதில் காந்தி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். ஜார்ஜ் ஜோசப்பின் மார்பளவு சிலை மதுரையில் நிறுவப்பட்டுள்ளது. ஜார்ஜ் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை. பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 177 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1, 2, 3. அப்போ 3மே கரெக்ட். கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார். அவர் வந்து அவருக்கு மேல காந்திக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஜார்ஜ் ஜோசப்போட சிலை வந்து மதுரையில இருக்குது. அடுத்து வந்து 178. 178க்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஏ 2, 1, 3, 4. 2, 1. அதாவது கொல்லிப்பறை நாணயங்களுக்கு வந்து யாருன்னா சேரர்கள் வச்சிருந்தாங்க. அடுத்து பெருவழுதி நாணயங்கள் அப்படின்னா பெருவழுதினா பாண்டியர்கள் தான் வருவாங்க. அடுத்து மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோல இருந்துச்சு. சாரி, காங்கேயத்துல இருந்துச்சு. அடுத்து வந்து துணி உற்பத்தி தொழிற்சாலை மொகஞ்சதாரோ. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து என்ன வரும்? ஏ தான் ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து ரீசன் அண்ட் அசர்ஷன். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் கண்டக்டட் இன் பட்டணம், எர்ணாகுளம், கேரளா. இங்கே அடுத்து வந்து இதுக்கான 179. இதுக்கு வந்து பி. ரெண்டுமே கரெக்டு. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து வந்து 180. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா டி 1432. 1432 தான் கரெக்டான ஆன்சர். பழிவாங்காத காதலனால் செய்யப்படும். இது வந்து ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டினே நீங்க டவுட்ல வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினே நீங்க என்ன டவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது இப்போதைக்கு இதுல இருக்கிறதுல இதுதான் கரெக்டான ஆன்சர் மாதிரி தெரியுது. சரிங்களா? பழிவாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் அப்படின்ட்டு குறுந்தொகையில கொடுத்துருக்காங்க. இளநீரில் பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கலக்கும் வழக்கம் வந்து இருந்ததா வந்து புறநானூறுல சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு நைவேத்தியம் செய்யும் வழக்கம் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டும் வழக்கம் வந்து மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து 181. ஸோ 181க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி 3 மட்டும்தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் கிராட்டிடியூட் இன் திருக்குறள். நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரம் இருக்குல்ல, செய் நன்றி அறிதல், அந்த அதிகாரத்தை சார்ந்த குறள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு அப்படின்றது மட்டும்தான் இந்த செய் நன்றி அறிதல் அப்படின்ற இதுக்கு கீழே வரும். சரிங்களா? இது 181க்கு. சாரி கரெக்ட் தானே? பி ஆன்சர் கரெக்ட். அடுத்தது 182. 182க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி 3214. இது வந்து ஒரு குறள். இழுக்காது என்றது அறம் அப்படின்ற இந்த குறள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அழுக்காறு அவா வெகுளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் அழுக்காறு, அடுத்து வந்து அவா வெகுளி, அப்புறம் வந்து இன்னாச்சொல். இன்னான்கும் இழுக்காது என்றது அறம் அப்படின்னு சொல்லிட்டு குறள் வந்து முடியும். ஸோ இதுதான் கரெக்டா. அப்ப டி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 183. பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சில் புகாதபடி காத்துக்கொள்வான். இது ரெண்டுமே வந்து கரெக்ட். இதுவும் வந்து குறள் தான். ரெண்டுமே கரெக்ட். அப்போ வந்து கூற்று காரணம் சரி எல்லாமே கரெக்ட். இது
ஓகேங்களா? அப்போ 183க்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். 184 தொடக்கு. தொடக்குனா என்ன? 184 இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? ராங் பேர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ராங் பேர் வந்து தொடக்கு, ஆண்டலை எடுப்பு. இது ரெண்டும் தான் தப்பு. ஐயவித்துலாம், எரிசிறல் இது ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? இதெல்லாம் எங்க மேம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐ திங்க் இந்த எத்திக்ஸ் புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 11th 12th. அடுத்து வந்து 185 எக்ஸவேஷன் சென்னை. 186 ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. 4213 4213 சென்னை பல்லாவரம். தஞ்சாவூர் வந்து கம்பர்மேடு. தர்மபுரி வந்து மல்லபாடி. ஈரோடு வந்து கொடுமணல். அடுத்து வந்து 186 பழங்காலத்து தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர் அப்படின்னு அகநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுங்க. மணமகளுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் விளக்கமாகும். தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கிறாங்களா? மணமகள் வீட்டிற்கு மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் இருந்தது. நன்னூல். தீ நெறிப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரம். அப்போ 186க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ. 1, 4 மட்டும்தான் சரி. ஏன்னா தாலி அணிவிக்கிற வழக்கம் வந்து சங்க காலத்துல கிடையாது. அதனால அது வராது. 2 வராது. அப்ப 2 இல்லாத ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி. அடுத்து வந்து 4 வேள்வி திருமணத்தை பத்தி சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது கரெக்ட். இப்போ 1, 4 மட்டும்தான் கரெக்ட். அடுத்து 187 187 டைம் அண்ட் ஒர்க்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி 12 days. அடுத்து வந்து 188 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து 189க்கு சி 24,000. 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசம் வந்து சி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து 90 190க்கு கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா சி 3744. அடுத்து 191 191 இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் 12,000. 12,000. அடுத்து 192 3:4:5 LCM is 2400. HCF இதோட HCF வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட HCF என்ன வரும்னா 40. அடுத்து வந்து ABR 2 digit numbers such that HCF A and B is equal to 15. Then how many pairs are available? எத்தனை pairs இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 193க்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ 11. அடுத்து 194 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 194 இதுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து 2 3/5. அடுத்து 195 195 கரெக்டான ஆப்ஷன் இருந்ததுன்னா டி. arithmetic mean of the 5th term and 30th term is 17th term. அடுத்து வந்து 196 ஆப்ஷன் பி 24. மேரி என்பவர் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது 24. அடுத்து வந்து 197 197க்கு வந்து டி. இது கோடி தான், ரொம்ப ஈஸி தான். அடுத்து 198 198க்கு 5 இயந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்கள் தயாரிக்குமானால் 100 இயந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்கள் தயாரிக்கும்? 5 நிமிடங்கள். 198க்கு ஆப்ஷன் வந்து 5 நிமிடங்கள். ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 199 199க்கு இதுக்கு கரெக்டான நமக்கு வர்ற ஆன்சர் இதுல இல்ல. ஸோ இதுவும் வந்து டவுட் இல்லாட்டி கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 200th கொஸ்டின். இது வந்து இது ரொம்ப ஈஸி தான். 5 and 6 இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. அப்போ 4க்கு ஆப்போசிட் 3 தான் வரும். 3க்கு ஆப்போசிட் 4 தான் வரும். அப்போ 4 தான் ஆப்ஷன் சி. இதான் வந்து ஸோ இதுதான் வந்து 200 கொஸ்டினுக்குமான ஆன்சர்ஸ்.
ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட்டா இருக்குது. ஓகே. ஸோ இப்போதைக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு டவுட்டா இருக்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து நம்மளுக்கு அப்பதான் வந்து கரெக்டான இது கிடைக்கும். ஸோ கீப் ஸ்டடியிங். நல்லா படிங்க. ம் க எ கரெக்ட்டா பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவுசெய்து வந்து இத இப்படியே விட்டுறாம, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறவங்க, அடுத்த மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.